வசூல் ராஜா படத்துல கமல் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அவருக்கு பதில் போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிரேசி மோகன் எழுதுவார். பார்த்துருப்போம், நல்லா இருக்கும், ரசிச்சிருப்போம். பட் அதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்கா, பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்லாம் போக மாட்டோம். அது ஒரு காமெடி மூவி. பட் இதே விஷயம் இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம், 24 லட்சம் பேர் வருஷத்துக்கு எழுதக்கூடிய எக்ஸாம், 12th முடிச்சுட்டு ஒருத்தங்க வந்து மெடிக்கலுக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை பிரேக் பண்ணாதான் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட் எக்ஸாம்ல வசூல் ராஜா படத்துல நடந்ததை விட ரொம்ப ஈஸியா, ரொம்ப அதிகமா முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வருது. ஏன்னா இதுல இப்போ மால் பிராக்டிஸ்ல மாட்டியிருக்கவங்க அப்படிங்கிறது ஒருத்தவங்க 2 பேர் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த வருஷத்துலயும் 2022, 23லயும் இதை மாதிரி சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ் ஆயிருக்கும். இதை மாதிரி இங்க வந்து இந்த சென்டர்ல வந்து பிரச்சனை நடந்தது, இந்த சென்டர்ல பிரச்சனை நடந்தது அப்படின்னு. பட் இந்த முறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். இது தொடர்பா இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கவங்க மட்டுமே 2024 நீட் எக்ஸாம் ரிலேட்டடா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கவங்க மட்டுமே இது வரைக்கும் 200 பேருக்கு மேல. ஒரு இடத்த 2 இடத்த இல்லை. ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கு, பீகார்ல நடந்திருக்கு, ராஜஸ்தான்ல நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு அப்படின்னு இதோட ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. இத்தனை இடத்த ஒரு எக்ஸாமை வந்து பிரேக் பண்ணி கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் பண்ணி இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. வருஷம் வருஷம் நடக்கிற மாதிரி இல்லாம இந்த வருஷம் நடந்த இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது வேற லெவல்ல மாறி இருக்கு, பொலிட்டிக்கலா டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்த எக்ஸாம், இந்தியாவோட ஃபியூச்சர், மெடிக்கல்ல இந்தியாவோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய நீட் எக்ஸாம்ல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய அளவுல பொலிட்டிக்கலா டேர்ன் ஆயிருக்கு. இதை எஜுகேஷன் மினிஸ்ட்ரியே ரொம்ப சீரியஸா கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நெட் எக்ஸாம்ல எப்படி மால் பிராக்டிஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை சிபிஐக்கு மாத்தினாங்களோ அதே மாதிரி நீட் எக்ஸாம் சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இந்த விஷயம் இதோட முடிய போறது கிடையாது. இதுவரைக்கும் இந்த நீட் எக்ஸாம்ல என்னென்ன விஷயங்கள் வெளியில வந்திருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பேச போறோம். பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் மட்டும் எவ்வளவு குழப்பம் நடந்திருக்கு, எவ்வளவு குளறுபடி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஜூன் 18ஆம் தேதி யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்குது. நடந்த அடுத்த நாளே எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க அப்படின்னா 18ஆம் தேதி நடந்த நெட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டு அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு. காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சம்பந்தமான கொஸ்டின் பேப்பர் வந்து முன்னாடியே லீக் ஆயிடுச்சு, இதுல நிறைய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு, அதனால இந்த எக்ஸாமே கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி, ஜூன் 23ஆம் தேதி பிஜி நெட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அதுக்கான அட்மிட் கார்டையும் அதை எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஆனா 23ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லிட்டு 22ஆம் தேதி நைட்டு இந்த எக்ஸாம் வந்து இப்போதைக்கு இல்லை, போஸ்ட்பான் பண்ணப்படுது அப்படின்னு செய்தி வருது. இது ரெண்டுமே சாதாரண எக்ஸாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஜி நீட் எக்ஸாம் எழுதுறத நம்ம பெரிய விஷயமா பார்த்துருப்போம். பட் பிஜி நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் நெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இது வந்து வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய எக்ஸாம், அவ்வளவு முக்கியமான எக்ஸாம். இதுல எழுதக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகம் தான். ஜூன் 18ஆம் தேதி நெட் எக்ஸாம் எழுதினவங்க மொத்தம் 9 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 23ஆம் தேதி பிஜியில் நீட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க 2.2 lakhs பீப்புள் இதுக்கெல்லாம் ரெடியா இருந்திருக்காங்க. நெட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எழுதுறவங்க, பிஹெச்டி பண்ணா நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு எழுதுறவங்க. இதுவே பிஜி நீட் எக்ஸாம் எழுதுறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எம்டி பண்றதுக்காக, எம்எஸ் பண்றதுக்காக எழுதுறவங்க, ஆல்ரெடி சொசைட்டில ஒரு நல்ல இடத்த இருந்து இன்னும் அடுத்த கட்டத்தில் மூவ் பண்றதுக்காக எழுதுறவங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இந்த விஷயத்துல தான் நெட் எக்ஸாம் வந்து குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இதை என்ன பண்றாங்க அப்படின்னா சிபிஐக்கு இந்த கேஸை மாத்துறாங்க. இது சம்பந்தமா ஒரு மீடியேட்டர் பீகார்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அவர் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு அவரை அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. போன இடத்த என்ன தெரியுமா நடந்திருக்கு, இது வரைக்கும் நம்ம நிறைய சம்பவங்கள்ல போலீஸ் வந்து பொதுமக்களை கூட தாக்குதல் நடந்தது, பொதுமக்கள் வந்து போலீஸை தாக்குனாங்க இப்படிங்கிற விஷயம் வேணா கேள்விப்பட்டிருப்போம். பட் பீகார்ல நடந்த விஷயம் சிபிஐ ஆபீசர்ஸே அங்க அந்த மீடியேட்டருக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐ ஆபீசர்ஸே தாக்கியிருக்காங்க. இது இப்போ ரொம்ப பெரிய இஷ்யூவா, சென்சிட்டிவா மாறி இருக்கு. ஏன்னா சிபிஐ
தாக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த வில்லேஜ்ல இருக்க 200 பேர் மேல இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற அளவுக்கு இந்த எக்ஸாம், இந்த 2 எக்ஸாம்ல மட்டும் நடந்த குளறுபடி இப்ப போஸ்ட்பான் ஆயிருக்கு. அந்த விஷயம்லாம் இப்ப பார்த்தோம். அடுத்ததா இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்க யூஜி நீட் எக்ஸாம் பத்தி பேசுவோம். வருஷம் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகும். ஏதோ ஒரு சென்டரில் வந்து இது மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு முறையில் வந்து இந்த ரிசல்ட் எக்ஸாம், நீட் ரிசல்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சம்மந்தமாக ஏதோ ஒரு இஷ்யூ ஆகும், நியூஸ் ஆகும். பட் இந்த முறை அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸாமில் வந்து ஸ்கேம் நடக்குது, மால் ப்ராக்டிஸ் நடக்குது அப்படின்னு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த எக்ஸாம் மே 5ஆம் தேதி நடக்குது. ஆனா மே 4ஆம் தேதியே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல போயிட்டு போலீஸ் வந்து நிறைய பேரை கைது பண்றாங்க. 5ஆம் தேதி எக்ஸாம், 4ஆம் தேதியே கைது பண்றாங்க. அங்கேயே இந்த எக்ஸாம் மேல வந்து கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருச்சு. இது சரியாதான் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து இந்த எக்ஸாம் நடந்து ரிசல்ட் அப்படிங்கிறது ஜூன் 14 வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜூன் 14க்காக. திடீர்னு அதை வந்து ப்ரீபான் பண்ணிட்டு ஜூன் 4ஆம் தேதியே ரிசல்ட்டை வந்து வெளியிடுறாங்க. NDA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் இந்த எக்ஸாமை நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. ஜூன் 4ஆம் தேதி ஏன் திடீர்னு இந்த ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா ஜூன் 4 அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ரிசல்ட் வந்ததுன்னு தெரியும். பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட் அன்னைக்கு இந்த நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் எல்லாம் வெளியில இட்டதும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இப்ப ஏன்டா இந்த ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னு. பட் அவங்க எல்லாரும் கேள்வி கேட்ட மாதிரியே ரிசல்ட்ல வந்து அவ்வளவு பெரிய கேள்விகள், நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்தது. 67 பேர் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருந்தாங்க. நிறைய பேர் நீட்ல வாங்குறதுக்கு பாசிபிளே இல்லாத 719, 718 அதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது தொடர்பா அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். உடனே NDA தரப்புலேருந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை மாதிரி சில சென்டரில் வந்து அந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போச்சு. சுப்ரீம் கோர்ட் வழியா யாருக்கெல்லாம் நீங்க கிரேஸ் மார்க் கொடுத்தீங்களோ அவங்களுக்குலாம் ரீ எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 1563 பேருக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம், அவங்களுக்குலாம் ரீ எக்ஸாம்னு சொல்லிட்டு நேத்தி அதுக்கான ரீ எக்ஸாம் நடந்தது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல ஒரு 750 பேர் நீட் எக்ஸாமே எழுத வரல. இத்தனை வருஷமா படிச்சு இதுதான் நம்ம லைஃப்னு நினைச்சவங்க அப்படின்னா கண்டிப்பா அதை எழுத வந்திருப்பாங்க. இவங்க யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களோ அதுல ஒரு 50% கூட இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கே வரல. இதனாலேயே இந்த எக்ஸாம் மேல எல்லாருக்கும் கொஸ்டின் எப்படி நடந்தது அப்படின்னு இதை மாதிரி ஒரு குளறுபடி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யாரெல்லாம் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணாங்க, யாரெல்லாம் ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த எக்ஸாமை எழுதுனாங்க அப்படின்னு அதற்கான அரெஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னேன்ல, மே 5ஆம் தேதி எக்ஸாமுக்கு மே 4ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு. அந்த விஷயத்த, அந்த கொஸ்டின் பேப்பரை கையில வாங்கின அனுராக் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்டே வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டாரு. இதை மாதிரி என்னுடைய மாமா வந்து சிக்கேந்தர் யாதவ் அப்படின்னு ஒருத்தவர், அவர் தான் எங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அந்த அனுராக் அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்தப்போ அதை வந்து நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணியிருக்காரு. இது தொடர்பா பீகார்ல மட்டும் நிறைய பேர் இது கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ற ஒரு மெத்தட்ல கைதானவங்க. இன்னொரு டைப்ல எப்படி இதை மாதிரி கைது நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரண்டா இருக்கோம், ஒரு எக்ஸாம் நடக்கிற இடத்துல சூப்பரண்டா இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சுட்டு, நீ உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணு, மற்றதை நான் ஆன்சர் கீ பேப்பரை எடுத்து அதுக்கு வந்து நான் கீ ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் வந்து இதை மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருக்கு ரிலேட்டடா அவருக்கு சப்போர்ட்டா இருந்த ஒரு நிறைய பேர் வந்து குஜராத்லையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி இது 2 ஃபார்மேட் பார்த்துட்டோம். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எக்ஸாமுக்கு முன்னாடியே என்னென்ன ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறது. அந்த அனுராக் அந்த பையனே சொல்லியிருக்காப்புல, நான் முத நாள் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போனேன், அடுத்த நாளும் அதே கொஸ்டின் பேப்பர் தான் இருந்தது நீட் எக்ஸாம்ல, நான் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு. அது ஒரு விதம். இன்னொரு விதம், இதை மாதிரி சூப்பரண்டா அங்கே ஒர்க் பண்றவங்க இந்த நீட் எக்ஸாம் சம்பந்தமா யாரெல்லாம் ஸ்டாஃபா இருக்காங்களோ அவங்க ஏமாத்துறது. இன்னொரு விஷயம் தான் நம்ம வசூல் ராஜா படத்தில் நடந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுதுறது. இப்படி ஒட்டு மொத்தமா இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இப்போ குளறுபடிக்கு மத்தியில் நடந்த ஒரு விஷயமா மாறி இருக்கு. எல்லாருமே நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல நிறைய பேர் வந்து மனு போட்டிருக்காங்க, இந்த நீட் எக்ஸாமை திரும்ப நடத்தணும் அப்படின்னு. பட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி திரும்ப இதை நடத்துறதுக்கு முன் வருவாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா
ஒரு 24 லட்சம் பேர் எழுதின எக்ஸாம். இப்போ நம்ம இந்த எக்ஸாமை தள்ளி போட்டோம் அப்படின்னா மொத்தமா எல்லாமே தள்ளி போகும். இந்த நீட் எக்ஸாம்ல ஏன் இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்குது, இவ்வளவு பெரிய மால் பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னா, ஒண்ணு என்னன்னா நிறைய பேரோட ஒரு ரிச் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, என்னுடைய பையன் எப்படியாவது மெடிக்கல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில வந்து பணத்தை கொடுத்து எப்படியோ கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண வச்சு அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம். இன்னொரு டைப் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீட் சம்பந்தமா ஒர்க் பண்ற ஸ்டாஃப், அது சம்பந்தமா சென்டர் வச்சு நடத்துற கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்றதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து உனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி தரேன், எனக்கு ஒரு 10 லட்சம். ஏன்னா இது இந்த சின்ன அமௌண்ட் கிடையாது, இது நம்ம கேள்விப்படுற அமௌண்ட் எல்லாமே ரொம்ப பெருசு. ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒருத்தவங்களை லீக் பண்ண 30 lakhs 40 lakhs வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீ ஃபில் பண்ணி கொடு, மற்றதை வந்து நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தெரியாத ஆன்சர்லாம் அப்படியே விட்டு வைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 10 லட்சம் வாங்கியிருக்காரு. அதை மாதிரி 6 ஸ்டூடெண்ட் கிட்ட பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்போ இது பின்னாடி இன்வால்வ் ஆயிருக்க மணி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதனால இதுல இத மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்கும், நிறைய முயற்சிகள் இருக்கும். பட் இதை தாண்டி எப்படி இந்த எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ அடுத்த வருஷம் எப்படி நடத்துவாங்க என்ன, ஏன்னா இப்போ வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ஹெட்டை மாத்திட்டாங்க, அங்க என்ன நடந்தது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, நெக்ஸ்ட் இயருக்கு என்ன அப்படிங்கிறத இப்ப பாக்குறாங்க. பட் இப்போ நடந்த எக்ஸாமுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏன்னா ஆல்ரெடி நெட் எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க, பிஜி நீட் எக்ஸாம் வந்து நடக்க இருந்ததை முதல் நாள் நைட்டு போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்போ இந்த எக்ஸாம் நடந்துடுச்சு அப்படிங்கிறதுனால, சரி தப்பு நடந்துடுச்சு, எக்ஸாமை நடத்திட்டோம், திரும்ப நடத்துறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாம் நடந்தது தான் கவுன்சிலிங் ஜூலை 6 வந்து நடக்கும் அப்படின்னு மூவ் பண்ண போறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு அதிரடியான முடிவு எடுத்து இது இனிமே இதை மாதிரி நடக்கக்கூடாது, இவ்வளவு நாள் இதுக்காக படிச்சு இதுல உண்மையா எழுதினவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு திரும்ப நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வர போறாங்களா அப்படின்னு தெரியல. பட் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, திரும்ப நீட் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நீட் எக்ஸாமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய ஸ்டேட்ல வந்து நீட் எக்ஸாமே தேவையில்லை அப்படிங்கிற பேச்சு இருக்கு, நம்ம பார்க்குறோம். பட் நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? இல்லை நீட் எக்ஸாம் ஒரு சரியான எக்ஸாம் தான், இவ்வளவு பேர் எழுதுறாங்க, பட் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து சரியா நடத்தணும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வில் see you on next video. Bye viewers.